ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்கள் அக்னி. நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்டார்டிங் சீனே அந்த சிஓ சைக்கோ இந்த சைக்கோ கில்லரை அப்படியே கை தனியாக கால் தனியாக அப்படின்னு சொல்லி பீஸாக கட் பண்ணிட்டான். இருந்தாலும் கூட அவன் இன்னும் முழுசாக சாகவே இல்லை. இப்போ இந்த சிஓ அந்த சைக்கோ கில்லர்கிட்ட நான் தான் சொன்னேன்ல உன்னால் என்னை பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் உனக்கே இப்படி ஒரு நிலமை வரும்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இந்த சைக்கோ கில்லரும் எனக்கு தெரியும் அப்படிங்கமா சொல்ல, என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு போரிய ஞாபகம் இருக்குது அப்படிங்கமா சொல்கிறான். ஆக்சுவலாக போரிங்கிறது இந்த சிஓ சின்ன வயசில் அந்த ஒரு குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பான்ல, அந்த குழந்தை பேர் தான் போரி. இப்போ இவன் சொல்கிறான், ஆக்சுவலாக நீ கொலை பண்ணியே பாக்ஜிந்தே அவனோட மெமரிஸ்லேருந்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கமா சொல்ல, இவனுக்கு அப்படியே பதற ஆரம்பிச்சிருது. பாக்ஜிந்தேவை நான் தான் கொலை பண்ணேன்னு உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா ஒரு காலத்தில் உன்னோட பிரதர் பாக்ஜிந்தேவே நான் தாண்டா அப்படிங்கமா சொல்ல, இந்த சிஓ அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான். ஆனால் இந்த சைக்கோ கில்லருமே நக்கலாக தான் சிரிச்சிட்டு இருக்கான். மாட்டினடா மவனே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே தான் சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஈஜேவை கட்டாங்க. அவன் அங்கே பைத்தியக்காரமாக சிரிச்சிட்டு இருக்கேன். டெத் இவனை பார்த்து அப்படின்னு இது எல்லாமே வேணுங்கனே தான் பண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் சாதாரணமாக நெக்ஸ்ட் லைஃப்க்கு மூவ் ஆன் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னா நெக்ஸ்ட் லைஃப்பில் நீ உன்னோட ரிவெஞ்சை எடுக்க போகிற அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கேட்க, எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, நம்ம பண்ண பாவத்துக்கான தண்டனை எல்லாம் நம்மக்கிட்டே சேரும், ஸோ பாவமே பண்ணாதேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ கற்றுக்கிட்டேன், பணக்காரங்க பண்ணுற பாவத்துக்கெல்லாம் தண்டனையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, அந்த சிஓ பண்ண பாவத்துக்கான தண்டனையெல்லாம் கிடைக்க வைக்காம நான் விடவே மாட்டேன் அப்படிங்கமா சொல்ல, ஓ பனிஷ்மெண்ட்ல இருக்க நீயே அவனை பனிஷ் பண்ண போறியா, இதுக்காக நீ நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கமா டெத் சொல்ல, ஆனா கடவுளே எதுவுமே பண்ணாத போது நான் ஏதாவது செஞ்சுதானே ஆகணும், நீங்க உருவாக்கின விதிகளை ஃபாலோ பண்ணி விளையாடியே நான் இதுல வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஈஜியே சொல்ல, இங்க பாரு டெத் எப்பவுமே பிளான் பண்ணபடியே நடக்காதுங்கிறத நீ எப்படா புரிஞ்சுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஷூட் பண்ண, அவன் சிரிச்சுக்கிட்டே தான் செத்து போறான். அடுத்த பிறவில கண்ணு முடிச்சா இவன் யாரையும் துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். இவன் எதுக்கு நம்ம துரத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஓடிட்டு இருக்காள் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, இங்கே பாரு என்ன சேஸ் பண்ண நிறுத்துடா அப்படிங்கமா சொல்ல, என்னது நான் உன்னை சேஸ் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னா நான் போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லி இவன் சந்தோஷப்பட, ஓ இப்போ நீ சந்தோஷம் வர பாரியா, இப்போ நான் உனக்கு கொலை பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து காட்ட, இவன் கத்தியை பார்த்துன்னு அப்படியே ரிவர்ஸ் வச்சு ஓடி வர ஆரம்பிச்சாரா. அப்புறம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு ஹீரோ காப்பாத்துறாரு. இவங்க ரெண்டு பேரையுமே ஆல்ரெடி போன எபிசோட்லேயே நம்ம பார்த்துட்டோம். இந்த காப்பாத்தின போலீஸ் ஆஃபீஸர் பேர் ஜூன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஜூன் ஹீரோவை பார்த்து, அவன் கத்தி காட்டணும்னு நீங்க இப்படி ஓடி வந்தீங்களா, அது சரியா, நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக உங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, ஆனால் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். இப்போ தான் இந்த போலீஸ் ஆஃபீஸரோட மெமரி வருது. இவரோட பேர் ஆஞ்சி ஹியோன், 42 வயசு ஆகுது. இவரோட அப்பாவுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், ஆனால் யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல. இவருக்குமே உங்கள் அப்பா மாதிரியே ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை. ஸோ எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகிடுறாரு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு இதில் விருப்பம் கிடையாது. அவங்க அப்பா மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து அப்படியே உடம்பு இல்லாமல் ஆயிடுது. படுத்த படுக்கையே இருக்க அவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு, என்ன நடந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நான் என்னோட உயிரை தான் பாதுகாப்பேன், மற்றதெல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே ஒரு டம்மியான டிடெக்டிவ் மாதிரி அவர் சுற்றிட்டு இருந்திருக்காரு. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் யாருக்குமே வேறு பிடிக்காது போல், எல்லாருமே ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே தெரிஞ்சாலும் கூட அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் கேட்காத மாதிரி இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க அம்மாவுமே இறந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் தான் இந்த சிஓ ஜூன் அடிச்சிருப்பான்ல, அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கோம். அப்போ தான் இவருக்கு புரிஞ்சே இருந்திருக்கு, இத்தனை நாள் இவர் இப்படியே இருந்துட்டு இதுதான் இவரோட ட்ரூ நேச்சர் அப்படிங்கிறது இவரே நம்ப ஆரம்பிச்சிட்டாராம். ஒரு மனுஷனோட கேரக்டர் அப்படிங்கிறது அவன் எதை நம்புறான் அப்படிங்கிறத வச்சு தீர்மானிக்கப்படுறதில்ல, அவன் வாழ்நாளில் என்ன செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸே பண்ணினேன் அப்படிங்கமா சொல்ல, அதோட இந்த மெமரிஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஹீரோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த மனுஷன் கொஞ்சம் பாவப்பட்ட ஆள் தான் போல, அதனால தான் இந்த ஜூனியர் கூட இவனை பார்த்து இந்த கற்றுக்க போகிறான் அப்படிங்கமா யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ பார்த்தா ஒரு ஆள் இன்னொரு ஆளை பிடிச்சி பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கேன், என்னோட பணத்தை கொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அவன் அப்படின்னு சொல்லி ஒத்து பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த தேசங்க இருந்திருப்பான்ல, ஜெயிலில் ஃபைட்டர் ஆகணும்னு கூட ஆசைப்பட்டு இருந்திருப்பான்ல, அவனை இந்த ஜெயிலே ஒருத்த கூட இருந்துட்டு கடைசியில் வெளியில் வந்ததுக்கப்புறமா குத்தி கோலை பண்ணி இருந்திருப்பான்ல, அவன் தான் இப்போ இன்னொரு ஆளை பிடிச்சி பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கா. பணம் கேட்டு ஹீரோக்கு தான் இவனை நல்லாவே தெரியுமா, சேஸ் அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏக்கியம் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனுக்கு இவனை யாருன்னே தெரியாதுல்ல, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ ஹீரோ ஓ என்னோட ஃபேஸ் லைட்டாக மாறி போச்சு, அதனால தான் என்ன உனக்கு அடையாளம் தெரியல போல, ஆனால் நான் தான்டா தேசங் அப்படிங்கமா சொல்ல, ஏய் பைத்தியக்காரனா நீ, நான் தான் அவனை குத்தி கொலையே பண்ணுனேன்
தானே அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல ஹீரோ வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல ரொம்ப ஈஸியாவே கன்ஃபஸ் பண்ணிட்டே அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல அப்பதான் அவன் திரும்பி பார்க்கறா. பார்த்தா எல்லாருமே இவன் பேசுனது அப்படியே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோன்ல. இவன் உடனே அவங்களெல்லாம் மிரட்ட ஆரம்பிக்க. அப்ப ஹீரோ சொல்றான், ஆமா அந்த சிஓ கொடுத்த 100 பில்லியனுக்காக நீ இன்னும் எத்தனை பேர்த்தடா கொலை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் கடுப்பாயிட்டு அவனை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வரேன். இவ்வளோ நேரம் இவன் வந்துட்டு அப்படியே சாதாரண ஒரு ஆள் மாதிரி தான் இருந்துட்டு இருந்தான். இப்போ இவனை வந்துட்டு அப்படியே மடக்கி பிடிச்சிடறான். இதையுமே எல்லாரும் வீடியோ எடுத்து தான் இருக்காங்க. நீங்க ரொம்ப கூலுங்க அப்படிங்க மேலே வந்து பாராட்டிட்டு இருக்கேன். இங்க ஜூன்னாலே இதை நம்பவே வந்து முடியல. இந்த வீடியோவை சோஷியல் மீடியாலே அப்லோட் பண்ணி விட்டுட்டாங்க போல. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து 4 போலீஸ் ஆஃபீஸர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அங்கே சீஃப் மாதிரி இருப்பார்ல, அவர் வந்துட்டு என்னடா உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, என்ன தடா பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, அவர் பார்த்துட்டு இந்த ஆள் வந்துட்டு டிடெக்டிவ் ஆன் மாதிரியே இருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது நல்லா பாருங்க சார் டிடெக்டிவ் ஆன் தான் அப்படிங்கும்போது சொல்ல இவர் நம்பவே மாட்டேறாரு. அதான் நியூஸில் கூட இவரை பற்றி தான் வந்துட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இவருக்கே ஒரு ஆச்சரியமாக வந்துட்டு போயிடுது. ரீசெண்டாக அவன் ஏதோ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கான்னு கொஞ்சம் பாருங்கடா அப்படிங்கும்போது சொல்கிறவர். அவன் எங்கடா இவன் போனா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருக்கேன். பார்த்து இவனுக்கு 2 பேரும் அந்த பெயிண்ட் இருந்தான்ல அவனோட வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்காங்க. இதில் ஹீரோ மனசுக்குள்ள வர டே பார்த்தையோ இப்போலேருந்து என்னோட ரிவெஞ்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா அப்படிங்கும்போது யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இங்கே சிஓ காட்டாங்க. அவன் வந்துட்டு அந்த சைக்கோ கில்லரை கொலை பண்ணி இருந்திருப்பான்ல அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்கான். அப்போ அவனோட செக்ரட்டரி வந்துட்டு ஏதோ டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்க அவளை பார்த்தோன்னே அடுத்த டார்கெட் மாட்டிக்கிச்சுடா அப்படிங்கும்போது தோணுது போல. அவகிட்ட நான் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சேன். அங்கே வந்துட்டு இது வரைக்கும் நான் பெண்களை கூட்டிகிட்டு போனதே கிடையாது, நீ என் கூட வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பைத்தியக்காரியும் ஒரு கொலைகாரன் நம்மளை கொலை பண்ணக்கு தான் கூப்பிட்றா அப்படிங்கிறது கூட தெரியாமல் சந்தோஷமா நான் கண்டிப்பாக வரேங்க சார், நீ கூப்பிட்டா வராமல் இருப்பேனா அப்படிங்கும்போது சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ அந்த பெயிண்டரோட வீட்டுக்குள்ளே பெர்மிஷனே இல்லாமல் போக ஜூன் வந்துட்டு வாரண்டே இல்லாமல் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள இப்படி நம்ம நுழையிறது தப்பு சார் அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்க. ஆனால் அந்த பெயிண்டர் தான் உயிரோடவே இல்லை இங்கே பாரு இந்த இடத்தோட ஓனர் இப்போ வந்துட்டு இல்லவே இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்குமா சொல்ல அவனுக்கு ஒன்றுமே வந்துட்டு புரியல. ஹீரோ நேராக அந்த மானிட்டர் இருந்துச்சு இல்லையா அந்த ரூமுக்கு தான் போகிறான். அங்கே தான் வந்துட்டு ஹீரோயினோட பெண்ணு அது போக ஏதோ ஒரு மெமரி கார்டு இருக்கா அதை இவன் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கில்லர் இருக்கான்ல அவன் மற்றவங்களெல்லாம் கொலை பண்ணதெல்லாம் அவன் வீடியோ எடுத்து வச்சிருந்துருப்பான் போல. அந்த வீடியோ ஜூனுக்கு போட்டு காட்ட என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பெயிண்டரோட ஹேபிட்டே வந்துட்டு இதுதான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் ஷாக் ஆகிட்டு சரி ஃபாரன்சிக் டீம் எல்லாம் நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிடுறேன். ஹீரோ வந்துட்டு அந்த சிஓ வந்து அந்த பெயிண்டரை கொலை பண்ணியிருந்திருப்பான்ல அந்த வீடியோவை மட்டும் இவன் கொண்டு வந்திருக்க பென்ட்ரைவில் சேவ் பண்ணிட்டு அதில் இருக்க வீடியோஸ்லாம் வந்து டெலிட் பண்ணி விட்டானா. ஆனால் அதை வந்துட்டு ஜூன் வந்து பார்த்தனா. இப்போ மொத்த போலீஸ் டீமுமே அங்கே வந்துடுது. ஃபாரன்சிக் டீம் வந்து அங்கே ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அந்த பெயிண்டிங்கில் கூட வந்துட்டு கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே வந்து ரத்தமாக இருக்குது. அந்த பெயிண்டிங்ஸில் கூட அந்த பிளட்டை யூஸ் பண்ணி தானே வரைஞ்சிருப்பான். ஸோ எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற அந்த சீஃப்னால நம்பவே வந்துட முடியல. ஹீரோ அங்கேருந்து வெளியில் போக அவர் பின்னாடியே போயிட்டு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சுடா இது நீயே கிடையாது அப்படிங்குமா சொல்ல இவன் மனசுக்குள்ளே என்னது இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் சடனாக உனக்குள்ளே இது பூந்துக்குச்சாடா மேஜிக் டிக்கலாக கூட என்ன பண்ணுவியாடா சூப்பர் சூப்பர் உனக்குள்ளே இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படிங்குமா பாராட்டி போக அடைச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்புன்னு ஆயிடுது. இப்போ அந்த சிஓவும் அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு வரா. ஹீரோ தான் உங்களோட கார்வே வந்துட்டு மறைக்கிறான். இந்த சிஓவை பார்த்தோன்னே நீங்கள் தீக்கன் குரூப்போட சிஓ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆமாம் இங்கே என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இங்கே ஒரு மர்டர் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவன் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ஒரு சேயிங் தெரியுமா கிரிமினல்ஸ் எப்போவுமே அவங்க க்ரைம் பண்ண சீனுக்கு திரும்பவும் வருவாங்க அப்படிங்குமா சொல்ல இதுக்கு என்ன பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிஓ கேட்க இல்லை சும்மா சொன்னேன் உங்களை யாரும் வந்து கல்பிரிட்டுன்னு நினச்சிடக்கூடாதுல அதுவும் உங்களோட நல்லதுக்காக தான் சார் சொன்னேன் அப்படிங்குமா சொல்ல சிஓக்கு அப்படியே லைட்டாக டென்ஷன் ஆகுது. அப்போ ஹீரோ அந்த செக்ரட்டரி கிட்ட உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு எதுக்கு என்னோட பேரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாருக்குங்க தெரியும் நாளைக்கு நீங்கள் கூட வந்து மிஸ் ஆகலாம் தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. கில்லர் என்ன நான் தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் டேக் போட்டு சுற்றிட்டு இருக்க போகிறான். கோட் சூட் போட்டுட்டு இருக்க ஆளுக்குள்ள கூட டீமனெல்லாம் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவன் சிஓ பார்த்து சரிதானங்க நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுக்கு செம்ம டென்ஷன் தான். இருந்தாலும் அப்படியே அமைதியா நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனு போங்க போங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு வச்சுட்டு பார்த்தேன் உன்னை கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து மீட் பண்ணேன்டா அப்படிங்கோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ நியூஸில் ஃபுல்லாக ஹீரோ பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கிம் அரெஸ்ட் பண்ணது இப்போ இந்த பெயிண்டர் தான் வந்துட்டு ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது இதெல்லாம் இந்த நியூஸை சிஓவுமே பார்த்து தான் இருக்கான். அப்போ வந்துட்டு லீஜு ஒரு கேங்ஸ்டர் கீழே வேலை செஞ்சுருப்பான்ல அவன் வந்து இந்த சிஓவுக்கு கால் பண்ணி அந்த பெயிண்டரோட பாடியை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல சரி ஓகே அந்த டிடெக்டிவ் ஆன் பற்றியும் வந்து கொஞ்சம் விசாரிங்க அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கமா சொல்ல அவனா அதை நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ அந்த சிஓ பெயிண்டரை கொலை பண்ண அந்த வீடியோவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பான்ல அந்த பென்ட்ரைவ் ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுக்க அவரும் வந்துட்டு இன்னைக்கு நைட் நியூஸ்லேயே வந்துட்டு நான் இதை வந்து போடுறேன் சார் அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோ வந்துட்டு இந்த கேஸ் எல்லாம் பிடிச்சான் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இந்த டீமுக்கே வந்துட்டு ஸ்பெஷல் ப்ரொமோஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெட்டு சொல்ல சீஃப்க்கெல்லாம் வந்துட்டு ஒரே சந்தோஷமாய் போயிடுது. இப்போ ஜூன் ஹீரோவை தனியாக மீட் பண்ணி ஆக்சுவலாக அன்றைக்கி நான் வந்து கவனித்தேன் நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ வந்துட்டு தனியாக சேவ் பண்ணி வச்சுட்டு டெலிட் பண்ணினீங்க அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க அப்போ தான் ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்கிறான் அந்த சிஓ வந்துட்டு பெயிண்டரை கொலை பண்ண வீடியோ தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜூன் கேட்க நான் அப்படி பண்ணினேன்னா இதை மக்களுக்கு
எல்லாத்துக்கு முன்னாடி அவங்க காட்டுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த வீடியோவே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதனால தான் அந்த பார்த்தியை நீதிக்கு முன்னாடி நிறுத்தாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஜூனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. அப்ப சடனா ஜூன் முன்னாடி போற யாரையோ பார்த்து இவங்க மறுபடியும் இங்க வந்திருக்காங்களா, இன்னுமா இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கமா வந்து சொல்ல ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்தேன். அங்க வரது வந்துட்டு உன்னோட அம்மா. இவங்களை எதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க உங்களுக்கு தெரியாதா, அதான் அந்த மணி பேக் கேஸ். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட வீட்டில் யானே தெரியாத ஒரு ஆள் வந்துட்டு பேக்கை வச்சுட்டு போயிட்டான். அவனை பற்றி வந்து சர்ச் பண்ணும்போது செக்யூரிட்டி கேமரால அவனோட ஃபேஸ் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவன் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து செத்து போயிட்டான். அதுதான் வந்துட்டு இவங்களை இந்த பிரச்சனைக்குள்ளாரையே வந்து இழுத்து விட்டுச்சு. இப்போ சமீபத்தில் தான் அவங்களோட பையன் கூட வந்து இறந்து போனாரு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்குமா ஜூன் சொல்ல இவனுக்குன்னா செத்து போயும் கூட ஒரு வேலையை நம்ம உருப்படியாக பண்ணலையே அப்படிங்குமா வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக. அவங்களும் வெளியில் வராங்க. ஆனால் அவங்களுக்கு இவனை தெரியாதுல்ல. அவங்க அப்படியே கிராஸ் பண்ணி போக இவன் அவங்கள பார்த்த எமோஷனில் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட அவங்கள அப்படி ஷாக்காக திரும்பி பார்க்குறாங்க. இவன் வந்துட்டு சாரிங்க உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல, அதனால தான் அப்படி கூப்பிட்டுட்டேன் அப்படிங்குமா வந்துட்டு சொல்ல பரவாயில்லப்பா அப்படிங்குமா அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்தா அவங்களோட ஷூவோட லேஸ் வந்து கலந்துருக்கு. இவன் டக்குன்னு அதை வந்து டைப் பண்ணி விட அவங்க வந்துட்டு பரவாயில்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு இல்லை நீங்கள் ஏதாவது தடிக்கூட்டு கீழே வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி லேஸ் இல்லாத ஷூ வந்துட்டு யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இது என்னோட பையன் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கி கொடுத்ததுப்பா அப்படிங்குமா சொல்ல இவன் அந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சு பார்க்குறா. அப்படி பயங்கரமாக அழுக வர ஆரம்பிச்சிருது. இதை போடும்போதெல்லாம் அவன் என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும்பா அப்படிங்குமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் கண்டிப்பாக அவர் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படிங்குமா வந்து சொல்கிறவன் ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, எதுக்காக அந்த பணத்தை வந்துட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணீங்க, நீங்களே அதை வச்சுட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவங்க வந்துட்டு இல்லை எனக்கு அது வந்துட்டு ஹெவன்லேருந்து கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் மாதிரி தான் வந்துட்டு ஃபீல் ஆச்சு அப்படிங்குமா சொல்ல என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னோட சொந்த பையனை காப்பாற்றுறதுக்கு நான் தவறிட்டேன் அதுக்கான பனிஷ்மெண்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட பையனோட லைஃப்க்கு பதிலாக எனக்கு எக்ஸ்சேஞ்சாக இந்த பணம் கொடுக்கப்பட்டது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் எனக்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க பணத்தை எல்லாத்தையும் கொட்டி கொடுத்தாலும் கூட அவனுக்கு வந்துட்டு அது ஈடாகாது அப்படிங்குமா சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடறேன். இவனுக்கு அப்படியே தாங்கவே முடியல, கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோட அம்மா வீட்டில் இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவங்கள வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியில் யாரையுமே காணோம், ஒரு கவர் மட்டும் இருக்குது. அதில் வந்துட்டு சாப்பாடை மிஸ் பண்ணாதீங்க, கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க அப்படிங்குமா வந்து எழுதியிருக்கு. ஆக்சுவலாக இந்த வேலை ஹீரோ தான் பார்த்துப்பான் போல, தூரத்தில் நின்று அவங்கள வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ அவன் அங்கேருந்து வந்துட்டு கிளம்ப அப்போ சடனே இவன் முன்னாடி ஒரு ஆள் வந்து நிற்கிறான். ஆக்சுவலாக இவன் வந்துட்டு அந்த சிஓ ஒரு கேங்ஸ்டர்கிட்ட பேசினான்ல அவனோட ஆள் தான். லீஜுவா ஹீரோ இருந்திருப்பான்ல அந்த டைம்லேயுமே வந்து பார்த்துருந்துருப்போம். ஏன்னா லீஜுவை வந்து அப்போ கடத்தி வச்சிருந்ததுமே இவன் தான். ஹீரோவால் தான் இவனோட ஃபேஸுமே வந்து இந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். இப்போ இவன் வந்துட்டு இந்த ஹீரோ அப்படி கத்தி வச்சு வந்து குத்திர என்னடா ஹீரோட கதை அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த சிஓவை காட்டுறாங்க. அவனோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான் போல. அவங்க அப்பா அங்கே இல்லை. ஆனால் அவரோட டேபிளில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து ஒரு கவர் இருக்கு. அதை இவன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மாடலும் ஜிசுவும் இறந்துருப்பாங்க இல்லையா. அப்போ கார் ஓட்டினது வந்துட்டு இவன் தான். அந்த ப்ராசிக்யூட்டர் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து தூங்கிட்டு தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்க்குற இவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அப்போ கரெக்டாக இவனோட அப்பாவும் என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உள்ள வர இவன் வந்து அந்த ஃபோட்டோவை விட்ட காட்டி என்னது இது நீங்கள் எனக்கு பின்னாடி குழி பறிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவர் வந்துட்டு நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து இறந்து போயிடும், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் உன்னோட அப்பா, ஆனால் நீ இப்போ மனுஷங்களை கூட அப்படின்னு சொல்ல அப்போ இவன் வந்துட்டு ஸோ அதனால தான் சின்ன வயசுலேயே நான் அப்ராடுக்கு அனுப்பிட்டீங்க, நான் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கண்காணிச்சிட்டு இருந்தீங்களா, ஏன் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு அசிங்கமாக இருக்கா இல்லைன்னா என்ன நினச்சி நீங்கள் பயப்படுறீங்களா அப்படிங்கமா கேட்குறவன் ஆக்சுவலாக நான் எங்கேஜில் இருக்கும்போது இந்த ராயல்ட்டி படுத்தின புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும், அதை என்னால் ரிலேட் பண்ணிக்க கூட வந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ராயல் ஃபேமிலியில் பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள் கூட கடைசி வரைக்கும் எதிரிகள் மாதிரி போராட வேண்டி இருக்கும், அதில் அவங்க அப்பாக்கள் கூட வந்து எக்ஸப்ஷனல் கிடையாது அப்படின்னு சொல்கிறவன் அப்படியே இவரோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி கையை கொண்டு வர இவருக்கே லைட்டாக பீதியாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் அவன் லைட்டாக இவரோட தோளில் கை வச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடறான். ஆனால் இவர் மேலே இருந்த கோவத்தில் ரோட்டில் சிவனேன்னு ஒரு ஆள் காரில் போயிட்டு இருக்கான். அவனை வழிமறிச்சு அப்படியே கத்தி வச்சு குத்தியை வந்து கொண்டாடுறான். இதில் இவன் தான் கடவுள் அப்படின்னு வேற இவனுக்கு நினைப்பாட்டுக்கு மறுபடியும் வந்துட்டு ஒருத்தர் சாகணுமா உயிரோடு இருக்கணுமா அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிச்சிருக்கேன், எல்லாரும் வந்துட்டு நீங்கள் பெரிய ஜட்ஜு சேவியர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு இல்லூஷன் மட்டும்தான், இங்கே காக்கிறது சரி அழிக்கிறது சரி நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இது கடவுள் விளையாடுற விளையாட்டு தான் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இவன் பேசின பேச்சுக்கு உடனே உனக்கு காப்பு இருக்குடா அப்படிங்கும்போது ஒரு நியூஸு வருது. ஆக்சுவலாக ஹீரோ வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட ஒரு பென் ட்ரைவ் கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த ஸ்டேஷனோட டேரக்டரே வந்துட்டு இவனுக்கு கால் பண்ணி எங்களுக்கு டிடெக்டிவ் ஆன் கிட்ட வந்து ஒரு டிப் வந்துருக்கு, அவர்கிட்ட அந்த பெயிண்டரை நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த நியூஸ் வேறு வந்துட்டு இன்றைக்கி நைட்டே வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது சார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இவனும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கமா வந்துட்டு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த கேங்ஸ்டருக்கு வந்து கால் பண்ண ரிங்கும் போகுது, ஆனால் அட்டன் பண்ணதே வந்துட்டு ஹீரோ தான். அவன் இன்னும் சாகலை போல, என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவன் வந்து குத்திருப்பான் இல்லையா, ஆனால் ஹீரோ வந்துட்டு அதை கையில் தான் வந்து பிடிச்சிருந்துருப்பான், அதனால கையில் லைட்டாக தான் வந்து அடிபட்டு
போட்டு இருந்திருக்கும். இப்போ இவன் வந்துட்டு ஹீரோ தான் பேசுகிறா அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த டிடெக்டிவ் நீ போட்டு தள்ளிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ நீ என்னதான் தேடிட்டு இருக்கியா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க இவனுக்கு லைட்டாக ஷாக்காக தான் வந்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோ கிட்ட இவன் நம்ம கொஞ்சம் மீட் பண்ணி வந்து பேசலாமா, நான் வந்துட்டு எங்கே வரணும்னு உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்துரு அப்படிங்குமா வந்துட்டு சொல்ல, ஐயா அது சரிப்பட்டு வராதே மிஸ்டர் பார்க்க பேசாமல் நான் இருக்க இடத்துக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி சிஇஓ கேட்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா அப்படிங்குமா வந்துட்டு சொல்கிறான். இங்கே சிஇஓக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஹீரோ நக்கலாம், எனக்கு தெரியும் நீ பண்ண விஷயத்துக்குலாம் இங்கே வரைக்கும் லைட்டாக பயமாக தான் இருக்கும், ஆனாலும் இன்னைக்கு ஈவினிங் நியூஸ் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தானே தம்பி ஆகணும், அதில் வேற நீ வந்துட்டு லக்ஸரி பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் வந்து வியர் பண்ணுவியாமே, அதனால தான் உனக்கு ஸ்பெஷலாக ஜெர்மனிலேருந்து ஹேண்ட் கஃப்லாம் வர வச்சிருக்க தம்பி அப்படிங்குமா சொல்ல, அங்கே சிஇஓ டென்ஷனாக எப்படி கத்த ஆரம்பிக்கிறான். இவன் கண்டுக்கவே வந்து இல்லையே, ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு போயிடுறேன். இப்போ இங்கே அந்த சீஃப் இருப்பார் இல்லையா, அவன் வந்துட்டு இவன் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு 12 வருஷத்தில் பண்ணாததெல்லாம் இவன் இப்போ பண்ணிகிட்டு இருக்கான், அதை பக்கம் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக போகுமான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவும் இருக்குது அப்படிங்குமா அந்த ஆள் வேறு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த சிஓக்கு என்னாச்சு ஹீரோக்கு என்னாச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது வரைக்கும் இந்த ட்ராமாவை பார்த்ததுல ஹீரோவோட ஒவ்வொரு பிறவிக்கான டெத்துக்கும் இந்த சிஓக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். ஆனால் இந்த சிஓவோட முடிவு வந்துட்டு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்துட்டு பார்க்கணும், சஸ்பென்ஸாகவே இது இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை தெரிவிச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.